SRMPR Global Railways in சென்னையில் இருந்து சீரடிக்கு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி 6 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா. முன்பதிவுக்கு 8008800800. வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு வாரம் ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வாரமானது 18/12/2023 முதல் 24/12/2023 வரை உள்ள நாட்களுக்கு உண்டான பலன்களையும் அதற்குண்டான பரிகாரங்களையும் பார்ப்போம். அதே சமயம் அந்த வாரத்தில் ஏதாவது புது விஷயங்கள், கேள்விகள், தமிழ் மாத பலன்கள், ஜோதிட கேள்விகள், ஆன்மீக கேள்விகள், மந்திரங்கள் பற்றி, கோயில்களை பற்றியெல்லாம் நிறைய பேசுவோம். நிறைய கேள்விகள் நீங்கள் கேட்பது தான், அது குவிந்து கொண்டே இருக்கிறது. அதில் ஏதாவது சிறப்பான கேள்விகளுக்கு, மனதிற்கு பிடித்த கேள்விகளுக்கு எனக்கு தெரிந்த வரையில் சொல்கின்றேன். தெரியாதது இருக்கலாம். ஜோதிடமும் ஆன்மீகமும் கடலளவு உள்ள விஷயங்கள். நான் படித்து கொண்டே இருக்கக்கூடிய மாணவன் என்பதை மட்டும்தான் நான் எப்பொழுதும் சொல்வேன். எனக்கு தெரியாத விஷயங்கள் கூட உங்களுக்கு தெரியலாம். அப்படி தெரிந்து ஏதாவது தவறுகளாக இருக்கும் பட்சத்தில் அதற்கு நீங்கள் இது போடுங்கள், திருத்திக் கொள்கின்றேன். ஜென்ரலாக அபிராமி அந்தாதி நிறைய வாட்டி சொல்கிறீர்களே, இந்த அபிராமி அந்தாதி பாடல் மகிமைகளில் ஆண்கள் அபிராமி அந்தாதி மந்திரங்களை படிக்கலாமா என்று கேட்டிருக்கிறார்கள். அபிராமி அந்தாதி ஆண் பெண் கிடையாது, மனித சமுதாயத்திற்காக அபிராமி பட்டர் கொடுத்தது அபிராமி அந்தாதி. எனவே இந்த அபிராமி அந்தாதி அபிராமி பட்டர் எல்லாரும் படிக்கலாம். என்னன்னா, தெய்வமே காட்சி அளித்ததாக தான் அதனுடைய வரலாறு. அந்த மந்திரங்கள் சத்தியத்துக்கு உட்பட்ட மந்திரங்கள். அதனால தான் அந்த 100 மந்திரங்கள் இல்லாமல் 101வது மந்திரமாக 100 பயன் என்று சொல்கிறார்கள். இந்த 100 மந்திரங்களையும் படித்ததுக்கு உண்டான பலனை கொடுப்பது தான் 100 பயன். ஸோ இது நல்ல ஒரு ஒளிநடாவில் கேட்டாலே 24 நிமிடத்திலிருந்து 25 நிமிடத்திற்குள்ளாக கேட்கலாம். நீங்கள் பாட்டு அந்த ஒளிநாடாவை போட்டு அந்த மந்திரங்களை ரசிக்கலாம். அந்த வைப்ரேஷன் உங்களை காப்பாற்றும். ஒரு 100 நாட்கள் 150 நாட்கள் ஆக ஆக அந்த மந்திரங்களுடைய உச்சாடனை உங்களுக்கு புரிய ஆரம்பித்து விடும். இல்லையென்றால் படித்து கொண்டே பார்க்கலாம். பொருள் தெரிய வேண்டும், அது தெரிய, இதெல்லாம் வேண்டாம். நீங்கள் மனமுருகி பழங்கள், நீங்கள் மனமுருகி சொல்லுங்கள், இல்லை மனமுருகி கேளுங்கள், கண்டிப்பாக நல்லது நடக்கும். 100 பயன் சொல்லக்கூடிய ஆத்தாலே எங்கள் அபிராமி வள்ளியே, அண்டமெல்லாம் பூத்தாலே, மாதுளம் பூ நறுத்தாலே, பூவிடங்கு காத்தாலே, அங்கு சம பாசம் குசும்பும் கரும்பும் அங்கே சத்தாலே, முக்கணியை தொழுவோருக்கு ஒரு தீங்கில்லை. இந்த முக்கணியை தொழுவோருக்கு ஒரு தீங்கில்லைன்னா அபிராமி. இந்த அபிராமியுடைய தொழுவர்களுக்கு ஒரு தீங்கில்லையேன்னு நான் சொல்லலை, அபிராமி பட்டர் சொல்லியிருக்கேன். ஸோ எந்த பாட்டும் படிக்க வரல, இதை மட்டும் சொல்லுங்கள். எல்லா விஷயத்துக்கும் ஏற்றது கிடைக்கும். 7.5 சனி நடக்குது, அஷ்டம சனி நடக்கிறது, அர்த்தாஷ்டம சனி நடக்குது, கண்ட சனி நடக்குது, பாத சனி நடக்குது, சனி திசை நடக்குது. யாராவது ஜோதிடர்கள் சொல்லிட்டாங்கன்னா அப்படியே பிடிச்சிக்காதீங்க. அதில் வலிமை மிக்க விதியை வெல்லன்னு ஒரு பாட்டு இருக்குது, 75வது பாடல். அந்த வலிமை மிக்க விதியை பாருங்கள். டிப்ரெஷன் இல்லாமல் 20ஆம் நூற்றாண்டில் யாருமே கிடையாது. அது 80 கிட்ஸாக இருக்கட்டும், 90 கிட்ஸாக இருக்கட்டும், 2000 கிட்ஸாக இருக்கட்டும், 2010 கிட்ஸாக இருக்கட்டும், 2020 கிட்ஸுக்கே 3 வயசுக்குள்ளே டிப்ரெஷன் வருது. அதில் 50, 60, 40 எல்லாம் கேட்கவே வேணாம். இந்த இருக்கக்கூடிய கிட்ஸுங்க பண்ணுற இதுக்கெல்லாம் உங்களால் முடியாமல் அந்த காலத்தை யோசித்து டிப்ரெஷன் அதிகமாக இருக்கும். அதுக்கு மனநோயை அகல 24வது பாடல் இருக்குது. மனநோயை அகல 24, 27. 24 நோய் நீங்க, 27 மனநோய் நீங்க. ஸோ இந்த 2 பாடலை பாட்டாவே போதும். எல்லா ஜாதகத்திலும் ஏதாவது ஒரு தோஷம் இருக்கும். இந்த தோஷத்தை நீக்கிறதுக்கு 40வது பாடல் ரொம்ப முக்கியம். வானுதல் கண்ணியை விண்ணவர் ஆவரும் வரும். அந்த 40வது பாடல் பூர்வ புண்ணிய தோஷம். இதை கண்டிப்பாக படிங்க. நம்ம எதிரில் பிள்ளைகள் கஷ்டப்படுறதெல்லாம் மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும். வலிமை மிக்க விதியை வெல்வதற்கு 75. ஜாதகத்தின் பலன் சரியில்லை, தசாபுத்தி சரியில்லை,
லக்னம் சரியில்லை, ஜோசியர் சொல்லிட்டாருன்னா கவலைப்படாதுங்க. ஜோசியர்லாம் கடவுள் கிடையாது. ஆனால் தெய்வ மந்திரங்கள் நமக்கு மகான்களுடைய ஆசீர்வாதம், மகான்கள் கொடுத்த கீர்த்தனைகள், மகான்கள் சொன்ன சொற்கள் எல்லாம் தெய்வ வாக்கு. இந்த அபிராமி படிக்கிறனால எப்பேற்பட்ட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷமும் நீங்கும். மனசார படிங்க. நீங்கள் பிறந்த கிழமையில் பிரம்ம முகூர்த்தத்திலேருந்து படிங்க. சிம்பிளாக இருக்கும். அந்த தமிழ் தப்பாக இருக்குதுன்னா கேசட் கேளுங்க, அதோடு அதை ஒப்பிட்டு படிங்க, சூப்பராகிடும். கடன் 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 பிரச்சனை நிறைய. இல்லாமை சொல்லி ஒருவர் தாம் பால் சென்றுன்னு ஒரு பாட்டு இருக்குது, 54வது பாட்டு. அந்த பாட்டை கேளுங்க. ஏல வாங்கி பியில் கொடுத்து, பியில் வாங்கி சீல கொடுத்து, இது மேலே கடன் அது மேலே கடன், எந்த கடனாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அது அபிராமி வந்தாருடைய வரலாறு, அபிராமி வந்தாருடைய சான்று. 54வது பாட்டுக்கு கடன் அமைப்பு போக்கிடும். எப்படி? கல்யாண அமைப்பு. நிறைய பேருக்கு பிரச்சனையே கல்யாணம் தான். கல்யாணத்தில் தோஷம் 17வது பாடலையும் 35வது பாடலையும் படிங்க. 17 35 ரொம்ப முக்கியம். 17வது பாடலும் 35வது பாடலும் வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும். கல்யாண அமைப்பில் எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் படிக்க படிக்க 90 நாள்லேருந்து அதனுடைய வலிமை தெரியும். அவ்வளோ முக்கியம். படித்து பாருங்க. அவ்வளோ ஒரு லெவலுக்கு நமக்கு எஃபெக்ட் கொடுக்கும். 21 24 27 30 32 40 43 பகையால் நீக்கும். பகையெல்லாம் நீங்கும். பகை வெட்டிடுவேன்னுவான், சொந்தக்காரங்க பகை, ரிலேஷன் பகை, எதிரிகள் தொந்தரவு. 43 படிங்க. பிள்ளைங்க நல்லா வளர்கிறதுக்கு 59 படிங்க. பிள்ளைங்களுடைய சகவாசத்தால் தொந்தரவு வராமல் இருக்க 59 படிங்க. 100 பாட்டே படிக்கணும்னு அவசியம் இல்லை. 21 24 27 30 32 40 43 54 59 75. குடும்பத்தில் புருஷன் பொண்டாட்டி ஒரே சண்டை, லவர்ஸ்குள்ளே சண்டை, காலையில் சண்டை, ராத்திரி சண்டை, பகைய சண்டை, சண்டை சண்டை. பிள்ளைங்க கஷ்டம், குழந்தைங்க கஷ்டம், அப்பா அம்மா கஷ்டம், எல்லோரும் கஷ்டம். கல்யாண நாள்லேருந்து சண்டை. கணவன் மனைவி தனித்தனியாக உட்காந்துக்கணும் சண்டை. ஃபோனை தூக்கினா சண்டை, ஃபோனை வச்சாலும் சண்டை. 90வது பாட்டு படிங்க. 90வது பாட்டை படிங்க. படிங்க. படித்தா தானே தெரியும். மனசார படிங்க. படிக்க 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 நல்லா ஆகிடும், பலமாயிடும். நான் உங்களை 100 பாட்டு சொன்னால் செல்விக்கு ஒரு வேலை கிடையாதுன்னு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 100 பாட்டையும் நான் பாட்டு காலையில் ஆன் பண்ணி விட்ருவோம், அது பாட்டு பாடின்னு இருக்கும். 24 நிமிஷத்தில் ஜம்முன்னு முடியும். அப்புறம் வேறு நமக்கு பிடிச்ச பாடல். என்ன பிஸியாக இருக்கிறது வாழ்க்கை. சினிமா பாட்டு கேட்குறச்சு எவ்வளோ சந்தோஷம் வருதோ, தெய்வீக பாடல் கேட்குறச்சு சந்தோஷம் வரும்னு உங்களை மனசை மாற்றிக்குங்க. நல்லா ஆகிடும். கொட்டை போட்டுக்கின்னு பட்டை போட்டுக்கின்னு இதை பண்ணிக்கணும்லாம் வேண்டாம். நீங்களாக இருங்க. நம்ம மந்திரங்கள் எல்லாமே உபதேசித்ததெல்லாம் தெய்வங்கள். காரிய சித்தி மாலை மந்திரம் என்றால் காசிப முனிவர், கோளார் பதிகம் என்றால் திருஞான சம்பந்தர். யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஒரு மகான்கள் கொடுத்த மந்திரங்கள். அபிராமி அந்தாதி அபிராமி பட்டர் கொடுத்தது, அபிராமியே தர்சனம் கொடுத்தது அந்த பாடலுக்காக. இதெல்லாம் முடியாது செல்வி, ஷார்ட்டாக எனக்கு வேணும், ஒன்றுமே வேணாம், 100 பையன் நான் சொன்னேன் இல்லையா, அத்தால் எங்களை அபிராமி வேணும், அதை மட்டும் படிங்க. ஒரு முறை படிங்க. 108 முறை படிக்கிறதெல்லாம் முடியாது. அந்த காலத்தில் வேலை வெட்டி இல்லை, படிச்சுருந்தாங்க. இந்த காலத்தில் காலையிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் பிஸி 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 ஒர்க்கு.
10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறோனோ அதே ஒர்க்கு, 10 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறோனோ அதே ஒர்க்கு. ஓடிக்கினே இருக்கும். எதுக்கு ஓடுறோன்னு நமக்கே தெரியாது. சந்தோஷமாக சாப்பிட்றது கூட கிடையாது. பாடலை படிங்க. நோய்க்கெல்லாம் 24வது பாடல், மனநோய் தீர்க்கிறதுக்கு 27வது பாடல். புரியுதுங்களா? 43வது பாடல் பயம், சத்ரு பயம் போக்கும். 54வது பாடல் கடன். 59வது பாடல் குழந்தைங்க நன்னா இருக்க. ஸோ இது மாதிரி படிங்க. அபிராமி அந்தாதி செஞ்சு பாருங்கள். அபிராமியை பற்றி நான் எப்போவுமே சொல்லுவேன். இன்னும் ஒரு 6 மாதம் பொறுத்து திருப்பி சொல்லுவேன். ஏன்னா அபிராமி அந்தாதி என்னுடைய நண்பர்களாக இருக்கட்டும், என்னிடத்தில் பார்க்கக்கூடிய வாடிக்கையாளர்களாக இருக்கட்டும், என்னை நம்புவர்களாக இருக்கட்டும், அபிராமி அந்தாதியை படித்தவர்கள் வீணாய் போனதில்லை. அபிராமி அந்தாதி கேட்டவர்கள் வீணாய் போனதில்லை. காரிய சித்தி மாலை சொன்னவர்கள் வீணாய் போனதில்லை. காரிய சித்தி மாலை கேட்டவர்கள் வீணாய் போனதில்லை. கோளர் பதிகத்தை கேட்டவர்கள் வீணாய் போனதில்லை. கோளர் பதிகத்தை சொன்னவர்கள் வீணாய் போனதில்லை. எப்படியா இருந்தாலும் ஏதாவது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் ஏதோ ஒரு தெய்வம் வந்து காப்பாற்றும். அது எப்படி காப்பாற்றுறதுன்னு ஆச்சரியமாக இருக்கும். கோயிலுக்கு போய் தான் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. செஞ்சு பாருங்கள். தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் காணப்பட்டால் சுப்பிரமணிய புஜங்கத்தை சொல்லுங்கள். சொல்லி பாருங்கள். ரத்தத்தில் பிரச்சனை, அதில் பிரச்சனை, மன அழுத்தம் பிரச்சனை, சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்டு பாருங்கள். செய்யுங்க. அவ்வளோ நல்லா இருக்கும். பணப்பிரச்சனை, இது பிரச்சனைனா ஆதிசங்கரர் கொடுத்த கனகதாரா சோத்திரத்தை கேளுங்க. நீங்கள் பாட்டு கேளுங்க. எல்லாம் பைத்தியம்னு சொல்லிட்டோம். தெய்வம் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவான். தெய்வ ரூபத்தில் மனிதன் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவான். கண்டிப்பாக கிடைக்கும். தசை சரியில்லை, உனக்கு டைமே சரியில்லை, டிவியில் யாராவது சொன்னால் கூட கவலைப்படாது. பாடலை படிங்க, பாடலை கேளுங்க, விசேஷத்தை பாருங்கள். எனவே வேந்த டிவி நேயர்கள் அபிராமி அந்தாதி விடாதீர்கள். அதில் ஒரு பாட்டுக்கும் என்னான்னு இருக்குது. பிறவு பணி தீர, குழந்தை பாக்கியத்திற்கு எல்லாம் இருக்குது. 73வது பாடல் ஆண் குழந்தை வேணும், அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். குழந்தை வந்தாவே போகிறதா. 73வது பாடல் படிங்க, விசேஷம். அதில் என்ன, இந்த காலத்தில் போய் ஆண் என்ன பெண் என்ன, எல்லாரும் ஒரே அளவு தான். ஸோ சந்தோஷமாக இருங்க. அபிராமியை விடாதீர்கள். மேஷத்திலிருந்து மீன வரை உள்ள ராசிக்காரர்கள், அஸ்வினி முதல் ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களும் அபிராமியை படியுங்கள். அபிராமியிடம் சரணாகதி அடைங்கள். இந்த திருக்கடையூருக்கு போயிட்டு வர்றதே அங்கே இருக்கக்கூடிய அபிராமியை மட்டும் பார்க்காமல் கால சம்மார மூர்த்தி கிட்ட இருக்கிற மகா மிருத்யுஞ்சய எந்திரத்தை பார்க்க நமக்கு ஏதாவது கண்டமோ ஏதாவது இருந்தால் நம்ம குடும்பத்துக்கே போயிடுமா. ஸோ குலதெய்வ கோயிலுக்கு போகிற மாதிரி, பிள்ளையார்பட்டிக்கு போகிற மாதிரி, ஐயப்பன் கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை போகிற மாதிரி திருக்கடையூருக்கு போயிட்டு வாங்க. நிறைய பேர் வைத்தீஸ்வரன் குலதெய்வம்னு போவாங்க. ஆனால் திருக்கடையூர் போங்க. அமிர்த கடேஸ்வரர் பார்க்குறச்ச அவர் சன்னிதானம் பக்கத்திலே கால சம்மார மூர்த்தின்னு இருப்பார். அங்கே ஒரு யந்திரம் இருக்கும், அதுதான் மகா மிருத்யுஞ்சய யந்திரம். குருக்கள்கிட்ட கெஞ்சி கூத்தாடியாவது அந்த யந்திரத்துக்கு தீபம் காட்டுறதை பாருங்கள். ஒரு க்ஷணம் திறந்து அப்படி காட்டுவாங்க, போதும். அந்த யந்திரத்தை பார்த்தாவே நமக்கு எப்பேற்பட்ட கண்டமும் தீருன்றது. அதனால தான் 60வது கல்யாணம் 80வது கல்யாணம் எல்லாம் அங்கே பண்ணுறது. புரியுதா? ஸோ நான் சின்ன வயசு அப்படியெல்லாம் பார்க்காதீங்க. சின்ன வயசு பெரிய வயசெல்லாம் பார்க்காதீங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை ரீஜுனேட் பண்ணுற மாதிரி பெரிய பெரிய விஐபிஸ் எல்லாம் போய் 10 நாள் உட்காந்து படுத்துட்டு உடம்பை ரீஜுனேட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு நாள் வைத்தீஸ்வரன் திருக்கடையூர் எல்லாம் ஓடிடுங்க. பிள்ளையார்பட்டி தரிசனம்லாம் முக்கியம். பழனி ஆண்டவர் தரிசனம்லாம் முடிஞ்சால் பாருங்கள். சாமி ரொம்ப பிஸியாக இருப்பார். அந்த சன்னிதானத்தில் போய் கொடிமரத்தில் நின்றுட்டு வந்தாவே போதும், சாமி உங்களை பார்த்துருவார்.
நீங்கள் சாமியை பார்க்கணும்லாம் வருத்தப்படாதீங்க. சாமியெல்லாம் பார்க்க முடியாத அளவுக்கு இவங்கெல்லாம் நாட்டில் ஏதோ பண்ணுறாங்க, அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க. மனசார கொடிமரத்தில் உட்காருங்க. அங்கே எவனும் தடுக்க மாட்டான்ல நம்மளை. கொடிமரத்தை அப்படியே பாருங்கள், பிரகதம்பத்தை அப்படியே பார்த்தீங்கன்னா போதும். உங்களை உள்ள எல்லாமே பேசும், பேசிட்டு வாங்க. ஸோ அபிராமியை சரணாகதி அடையுங்கள். ஜோதிடமே தேவையில்லை. செல்வி இது வார பலன்லாம் பார்க்கவே வேண்டாம். அந்த அளவுக்கு அபிராமியுடைய சரணாகதி அடைஞ்சு பாருங்கள், வாழ்க்கையில் வெற்றி ஏற்படும். வாழ்த்துக்கள். ஜோதிட நேர நிகழ்ச்சியில் 18/12/2023 முதல் 24/12/2023 வரையுள்ள நாட்களுக்கு உண்டான பலன்களையும் பரிகாரங்களையும் பார்க்க போகின்றோம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். துர்க்கையை பிடித்துக் கொள்ளுங்கள். தொற்றுநோய் உபத்திரம் சிறிது கவனம். பதட்டம் அதிகமாக இருக்கும். வேலையில் பலு அதிகமாக இருக்கும். என்னடா வாழ்க்கை என்று சலிப்பெல்லாம் கூட சிலருக்கு ஏற்படும். பெற்றோர் பெரியோர்களுக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் அவர்கள் எதிர்மறையான கருத்துக்கள் தான் சொல்வார்கள். எல்லா கஷ்டத்துக்கும் நீங்கள் தான் காரணம் என்று கூட சொல்வார்கள். எவ்வளோ பாசத்துடன் இருந்தாலும் இந்த பழி வரும், வருத்தம் வேண்டாம். மேலதிகாரிகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். அவர்கள் சொல்வதை எஸ் சார்னு கேட்டுக்கொள்ளுங்கள், எஸ் மேடம் என்று கேட்டுக்கொள்ளுங்கள். தொழில் செய்யக்கூடியவர்கள் வேலையாட்கள் விஷயத்தில் நீங்கள் செய்த உதவிகள்லாம் மறந்து அவர்கள் சொல்லக்கூடிய சமயத்தில் ஆவேசப்பட்டு சபிக்கிறதெல்லாம் விட்டுவிடுங்கள். மனித வாழ்க்கை கலிகாலத்தில் நன்றியுடன் இருப்பது மனித வாழ்க்கை இல்லை. அதனால் அப்படி தான் இருப்பாங்க. நீங்கள் கூலாக இருந்துக்குங்க. மேஷராசிக்காரங்க நல்ல தேவையில்லாத யோசித்து இந்த வேலைக்காரங்க போயிட்டால் நமக்கு என்ன ஆகும்லாம் யோசித்து உடம்பு கெடுத்துக்காது. இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. உலகம் மட்டும்தான் நிரந்தரம். ஒரு தொழில் ஸ்தாபனத்தில் 1000 வேலைக்காரர்கள் போயிருப்பார்கள் ஒரு 50 வருஷம் தொழில் ஸ்தாபனத்தில் பார்த்தீங்கன்னா. ஆனால் தொழில் ஸ்தாபனம் நிற்கும், இன்னொரு 1000 பேர் வருவாங்க. ஸோ நீங்கள் ஆரம்பித்தது 10 வருஷம் தொழில் இருந்தாலும் முதல்ல ஒரு வாரம் 2 வாரம் யாராவது போனால் கஷ்டம் இருக்கும். அப்புறமா அது பழகிடும், எல்லாம் பிக்கப் ஆகிடும். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு பதட்டத்தோடு இருப்பீங்க. நம்மளை பெற்றவர்களே நம்மளிடத்தில் இருந்து இந்த உலகத்தில் மறைகிறார்கள். தாத்தா பாட்டி பெற்றவர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இதுதான் உண்மை. ஆனால் மேஷராசிக்காரர்களுக்கு அந்த பழைய நம்பிக்கையெல்லாம் போயிடும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பதட்டமாகவே இருப்பீங்க. இந்த வாரம் நிச்சயமாக நீங்கள் பொறுமையாக இருந்தாலே எல்லா விஷயம் கைகூடும். தெய்வ பயணங்களுக்கெல்லாம் அனுகூலம் காணப்படும். தொழில் மாற்றம் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள், அதில் மிகப்பெரிய வெற்றி பெறுவீர்கள். ரிஸ்க் எடுத்தால்தான் ரஸ்க்கு சாப்பிட முடியும். ரிஸ்கே இல்லாமல் வாழ்க்கை வேண்டாம். கடல் கடந்து பயணங்கள்லாம் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள், தொழில் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிநாடுகளில் சரி இருக்காது என்று செல்வி சொன்னாலும் உங்களுக்கு சரி இருக்கும். அதனால் மேஷராசிக்காரர்கள் ஆர்கியூமெண்ட் இல்லாமல் இருந்தாலே போதும். ஐயோ நன்றி செய்யவில்லை என்று மற்றவர்களை பற்றி யோசித்து உங்கள் தேகத்தை கெடுத்துக்கொள்ளாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவை வழிபாடு பண்ணுங்க. குரு வழிபாடு பண்ண நல்லா ஆகிடும். எல்லா விஷயமும் ஏற்றத்தை பெறும். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு எப்போ முடியுதோ ஒரு விளக்கு போடுங்க. விளக்கு போட்டுட்டு ஓடி வந்துடுங்க. அர்ச்சனைலாம் எதுக்கு நமக்கு? டைரெக்டாக நீங்களே விளக்கு போட்ட பிறகு வேறு என்ன வேணும்? முடிஞ்சால் பசு நெய்யில் போடும். தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக வயிறு, கழிவு பாதை, கழுத்து பார்த்துக்கு நல்ல அனுகூலம் காணப்படும், ஏற்றம் காணப்படும். வேற்றுமொழி பேசுபவர்கள் வேற்று மதத்தினரால் அனுகூலம் கிடைக்கும். அந்த அனுகூலம் உங்களை திடீர் அதிர்ஷ்டத்துக்கு கூட கொண்டு செல்லும். அசைய பொருள் சேர்க்கை ஏற்படும். தேவையில்லாத வார்த்தைகள் விஷயத்தில் மட்டும் வேண்டாம். ஏதோ ஒன்று பேச போய் ஏதோ ஒன்று பழக, அது ஏதோ ஒன்று பரவ தேவையில்லை. குறிப்பாக அரசியல்வாதிகள் தான் உண்டு தன் வேலை ஒன்று நிறுது. 8ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதுனால் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களும் கவனம். அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். தனிப்பட்ட உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூட மேலதிகாரிகளுடைய தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படும்.
அது பதட்டத்தை ஏற்படுத்தும். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், என்னை பற்றி இப்படி பேசுகிறாங்களே, இது எந்த விதத்தில் நான் என்ன பேசுவாங்க? கடவுளே பேசுவாங்க. கடவுளுக்கு 2 வாட்டி ஃப்ளையிங் கிஸ் கொடுத்துட்டு கடவுள் செய்யலைன்னா கடவுளே திட்டுவாங்க. ஸோ நீங்களாம் ஏமாத்துறோம். அம்மா பிள்ளைங்களை திட்டுறதும், பிள்ளை அம்மாங்களை திட்டுறதும், பொண்டாட்டி புருஷனை திட்டுறதும், புருஷன் பொண்டாட்டி திட்டுறதும் திட்டக்கூடிய காலகட்டம், கலிகாலம். 50 வருஷம் சினிமா பார்த்துட்டெல்லாம் வாழாதீங்க. எல்லாத்தையும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகணும், வாழுங்க. சோஷியல் மீடியாலாம் யாராவது ஒரு போஸ்ட்டுக்கு, எஃபி போஸ்ட்டுக்கு போட்டானா, ஏதாவது ஒரு கமெண்ட் போட்டானா அதே நினச்சி வாழாதீங்க. ரிஷபத்திற்கு மார்கழி மாதம் வரைக்கும் கவனமாக இருக்கிறது ரிஷபத்துக்கு முக்கியம். வண்டியில் ரொம்ப முக்கியம். அடுத்ததான் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அனுமனை பிடித்து கொள்ளுங்கள். அனுமன் சாலிசா கேளுங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயம் தீரும். பணவர விழுந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும். கணவனாக இருந்தால் மனைவி உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை பார்த்து கொள்ளுங்கள். நவகிரகம் இருக்குல்ல, அதில் அங்காரகனுக்கு விளக்கப்படும். ஏதாவது ஒரு நாள் போடுங்க. உடனே செவ்வாய்க்கிழமையில் போய் செல்வி போட சொன்னார்னு என் பேரை சொல்லாது. நான்லாம் கிழமையெல்லாம் சொல்கிறதில்ல, ஏதாவது ஒரு நாள் தான். அது ஏதாவது ஒரு நாள், என்றைக்காவது முக்கியமான நாளாக இருந்தால் மட்டும் கிழமை. மற்ற நாளில் நமக்கு எப்போ ஃப்ரீ, தெய்வம் எப்போ நம்மளை பார்க்கணும்னு நினைக்கிறச்ச போங்க. தெய்வத்துக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க, தெய்வம் உங்களுக்கு கொடுக்கும். தேகாரக்கத்தில் கொஞ்சம் பார்த்துக்குங்க. தேகாரிக்கும் வேறு ஒன்றுமே இல்லை, முதுகு முட்டு வலி கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. வண்டியிலலாம் வித்தை காட்டினீங்கன்னா பர்மனெண்ட் முட்டு வலி தான். கடைசி நேரத்தில் கிளம்பி அவசர அவசரமாக ஓடுற கதையெல்லாம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, செல்வி சொன்ன நல்லதெல்லாம் நடக்காது 2024. அப்புறம் அதுக்கும் என்ன திட்டுவீங்க. எதுக்கு கடைசி நேரத்தில் ஓடுறீங்க? யார் ஓட சொன்னது உங்களை? உட்காந்துன்னு செல்லையே நோண்டின்னு இருக்கிறது, பார்த்ததே பார்த்துட்டு இருக்கிறது. வீட்டில் இருக்கவங்க லோ லோ லோன்னு கத்தினாலும் கேட்குறதில்ல. காக்கா கொத்துற மாதிரி சாப்பாடை கொத்திட்டு ஓடுறது, எவன் மேலேயாவது இடிக்கிறது, நீங்களே போய் நிற்கிற வண்டியில் இடிச்சிட்டு கெட்ட வார்த்தை பேசி அவன் அடிக்கிறது. இதெல்லாம் மிதனத்துக்கு ஏற்படும், பார்த்துக்குங்க. செவ்வாய் சரியில்லை, சத்ரு நாசம் பண்ணும், பகை பண்ணும், அனாவசியமான முதலீடு பண்ணோம். 1 லட்சம் போட்டால் 10 லட்ச ரூபாய் எவனா தரேன்ட்டு அங்கே போய் போடுவீங்க. போட்டுட்டு எல்லாமே போயிடுச்சேன்னு ஒவ்வொன்றும் ஒப்பாரி வைப்பீங்க. வேண்டாம், பார்த்துக்குங்க. தை மாதம் வரைக்கும் கொஞ்சம் மிதுனத்துக்கு நாங்கள் இப்படி தான் பேசுவோம், கவனமாக இருந்துக்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். தொழில் ஓஹோ, உத்தியோகம் ஓஹோ, படிப்பு ஓஹோ, பணவரவு ஓஹோ, பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனை அற்புதம், எல்லாம் நலம், அனுகூலமான காணப்படக்கூடிய அமைப்பு. குடும்ப விஷயத்தில், உறவினர்கள் விஷயத்தில் சண்டை சச்சரவு கூடாது. நவகிரகத்தில் சனிக்கு தீபம் ஏற்றுங்க, நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. சனிக்கிழமெல்லாம் போய் ஏற்றாதீங்க, எப்போ முடியுதோ போங்க. எக்ஸசைஸ் ஆரம்பிச்சிருங்க. தேவையில்லாத டிப்ரெஷன் இதுக்கு யோசிச்சுக்கினே இருக்கீங்களே, பொய் பேசாதீங்க, வாயில் பேச வரும், வேண்டாம். எதுவாக இருந்தாலும் பொறுமையாக பேசுங்க. மற்றவங்களை திருப்திப்படுத்துறதுக்கு, மற்றவங்கள இடத்துல மெச்சம் வாங்கிறதுக்கெல்லாம் பேசாதீங்க. முடியாத விஷயத்த முடியும்னு சொல்லாதீங்க, அதுவே பொய் தான். நான் முடிச்சு கொடுக்குறேன், எனக்கு அந்த ஆஃபீஸரை தெரியும், இதெல்லாம் எதுக்கு நமக்கு? கூடா நட்பு கேடு விளை. எவனாவது அல்ட்ரா ஆறுமுகம் பார்த்துட்டு நீங்கள் நம்பாதீங்க அவனை, வேண்டாம். அவர் பொலிட்டிக்கலில் பெரிய ஆளுப்பா, அவருக்கு உலகத்தில் எல்லாரையும் தெரியும்ப்பா. கடவுளிடத்தில் சரணாகதி அடைந்தால் அவருக்கு தெரியும் உங்களை எங்கே கொண்டு போய் நிறுத்தணும். இதை மட்டும் பண்ணுங்க. கொஞ்சம் சனி வக்கர நிவர்த்தியெல்லாம் ஆகுது 20ஆம் தேதி. அதனால் கொஞ்சம் தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். வயிறில் காணப்படக்கூடிய சிறு உபத்திரம், சுவாச கோளாறுகள், நரம்பு பிரச்சனைகள், வலி
சுளுக்கு போன்றது, எக்ஸசைஸ் ஆரம்பிக்கிறேன்னு உடனே பைத்தியம் மாதிரி பண்ணுறது. பொறுமையாக நம்ம கெப்பாசிட்டி, நம்ம எவ்வளோ கலோரி வெளியேற்றணும், எவ்வளோ கலோரி எரிக்கணும் எல்லாம் பார்த்து பண்ணுங்க. உடனே 6 பேக்கெல்லாம் வராது. இருக்கிற பேக்கு போகாமல் இருந்தால் பார்த்துக்கோங்க. கடன் பண்ணிவிட்டு நோய் வாய்ப்பட்டு 6 மாதம் படுத்துட்டிங்கன்னா யார் பார்த்துக்கிறது உங்களை? ஸோ கடகராசிக்காரர்கள் ஹெல்த்து கவனம், மன அழுத்த கவனம், குடும்பத்தில் இருக்கிறவரிடம் கெட்ட வார்த்தை பேசுவதை தவிர்த்து கொள்வது நன்மை. ஜோதிட நேர நிகழ்ச்சியில் மார்கழி 2 முதல் மார்கழி 8 வரை தமிழ்நாட்களுக்கு உண்டான பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசிக்காரர்களுக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகுக்கு விளக்கேற்றுவதே போதும். விசேஷமான பலனை தரும். எதிர்பார்க்காத இடத்தில் நன்மைகள் தரும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். பணவரவில் இருந்த பிரச்சனை நிவர்த்தி ஏற்படும். இரத்தபந்த உறவுகளுடன் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம். பிள்ளைகள் விஷயத்தில் சிறிய கோபம் கூட பெரிய சிக்கலாகும். பிள்ளைகள் சிலது செல்ஃபோன் வேணும் என்று கூட கேட்கலாம். உங்களால் முடியாமல் கூட இருக்கலாம். உடனே அதற்காக கடும் வார்த்தைகள் எல்லாம் சொல்லாதீர்கள். அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய அளவுக்கு சொல்லுங்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம் எல்லாம் சுக்கிரனின் ஆதிக்கம் அற்புதமாக இருப்பதனால் கண்டிப்பாக ஏற்படும். தொழிலில் நீண்ட நாள் தடைகள் நிவர்த்தி ஏற்படும். சிலருக்கு தொழில் மாற்றம் வரக்கூடிய தை மாதத்திலிருந்து கூட ஏற்படும். தை மாதத்துக்கு பிறகு ப்ரமோஷன் கூட ஏற்படும். வேறு தொழில் மாறலாம் என்று நினைத்து கொண்டிருந்தால் யோசித்து கொண்டே இருக்கக்கூடாது, மாறிக்கொடும். சுபகாரியத்தில் இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படும். பயணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். உடற்பயிற்சி மட்டும் செய்யுங்கள். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்கள். இந்த ஆளுக்கு ஒரு வேலை கிடையாது, எப்போ பார்த்தாலும் ஃபிசிக்கல் ட்ரைனர் மாதிரி உடற்பயிற்சி சொல்வாருன்னு செஞ்சிருங்க. சனி இருக்கிற நேரத்தில் அப்படி தான் செய்யணும். செய்யலைன்னா எனக்கு கஷ்டம் இல்லை, உங்களுக்கு தான் கஷ்டம். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் தான் அதிகமாக இருக்கும். காதலர்களாக இருக்கட்டும், கணவன் மனைவியாக இருக்கட்டும், சாதாரண சண்டை 10 பேர் வந்து பஞ்சாயத்து பண்ணுற அளவுக்கு ஆகிடும். கோபம் அப்படி வரும். 10 வருஷம் கோபம்லாம் ஒன்றா வரும். இப்போ வந்து என்ன ஆக போகுது? குடும்பம் கெட்டு போகும். பிள்ளைங்க தான் கஷ்டப்படும். வேண்டாம். தெய்வ மார்க்கங்கள், அபிராமி எல்லாம் கேளுங்க. முடிஞ்சால் யாத்திரை போங்க. சபரிமலைக்கு போகிறவங்களுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. இருமுடி கட்ட முடியவில்லை என்றாலும் இருமுடி சுத்தமாக போகக்கூடியவர்களிடத்தில் ஒரு இருமுடி தேங்காய் ரொப்பி அவர்கள் போயிட்டு வர வரைக்கும் விரதத்தில் இருங்கள். அற்புதத்தை ஏற்படுத்தும். இதை மட்டும் செய்தாலே போதும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். எல்லாம் அனுகூலம். எடுத்த காரியத்திலெல்லாம் ஜெயம். பண வரவு மட்டும் கொஞ்சம் கஷ்டம். பணம் கொடுக்கல் வாங்கல் தேவையில்லாத பிரச்சனை. வண்டி டியூ அடக்க முடியவில்லையே, கட்ட முடியவில்லையே, வீடு டியூ கட்ட முடியவில்லையே என்று தேவையில்லாத குழப்பம், தேவையில்லாத பதட்டம். எதிரிகள் விஷயத்தில் இந்த சிக்கல் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். எவ்வளோ கடன் இருந்தாலும் திருப்பி புது வண்டி வாங்கக்கூடிய மனசு சொல்லும். தை மாதத்துக்கு பிறகு வாங்கிக்கிங்க. எதுக்கு ஏ2 வண்டி எடுக்கிறீங்க? 2024 வண்டி எடுத்துக்குங்க. அவசரப்படாது. 1 மாதத்தில் அது 1 இயர் தள்ளி போயிடும். இன்னும் 20 நாள் போயிடுச்சுன்னா அடுத்த வருஷம் வந்துடும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு அனுகூலம். தடைகள் இருந்தாலும் அது தவிடுபடியாக்கும். நிலம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏற்றம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம். பரபரப்பு குறையும். ஆழ்ந்த தூக்கத்திற்கு ஆட்படுவீர்கள். எது வந்தாலும் சமாளித்து கொள்ளலாம் என்று நினைக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். எப்பொழுதும் உங்களுக்கு மற்றவர்கள் உதவி செய்வார்கள் என்றால் நம்பாதீர்கள். நம்ம யாருக்கு செஞ்சுருக்கிறோன்னா அதெல்லாம் கணக்கு போடக்கூடாது. நமக்கு நம்ம தான். அது குடும்பத்திலும் சரி, வெளிவட்டாரத்திலும் சரி. தெய்வத்தை தவிர வேறு யாரும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உதவி செய்ய மாட்டார்கள்.
சுபகாரியங்கள் எல்லாம் கண்டிப்பாக சித்திரைக்கு மேல் கண்டிப்பாக டக்கு டக்குன்னு வரும். சுபகாரியம் தள்ளி போச்சேன்னு வருத்தப்பட்டுன்னு இருக்காதீங்க. சுபகாரியம்லாம் விரைவில் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். நீண்ட நாள் கனவுகள்லாம் நிறைவேறும். திருமணத்தில் பாதிப்பு இருந்தவர்கள் மீண்டும் மறுமண திருமண அமைப்புக்கெல்லாம் அனுகூலம் ஏற்படும். புத்திர சந்தானம் அனுகூலம் கூட ஏற்படும். பொறுத்து இருந்தால் அனுகூலம். சித்திரை என்பது பெரிய விஷயம், 4 மாதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். துலா ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அனுகூலம். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு விளக்கேற்று. உங்கள் ராசி அதிபதி தான் அவர். விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கேட்டு பாருங்கள், பிரம்மாண்டம் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபம் வேண்டாம். தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக சிறிது வயிறு உபத்திரங்கள் திடீரென்று ஏற்படலாம். வலி, சுளுக்கு, ஜாயிண்ட் பெயின்ஸ் பார்த்துக்கொள்ளுங்கள். எப்பொழுதுமே செல்வி இதை தான் சொல்கிறாரே என்று என்னை திட்டினாலும் பரவாயில்ல, இது இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். பற்கள் எல்லாம் ஒரு முறை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். செவ்வாவின் ஆதிக்கம் பல்லில் தொந்தரவு பண்ணலாம். ஆயில் புல்லிங் என்று சொல்வார்கள். நல்லெண்ணெயை காலையில் போட்டு காகிள் பண்ணி துப்புவது. அது யூடியூபில் நல்ல டாக்டர்கள்லாம் சொல்வார்கள், அதை கேட்டுக்கொள்ளுங்கள். செல்வி டாக்டர்லாம் கிடையாது. ஸோ இந்த நோய் வரலாம் என்பதை தான் இந்த கிரகத்தை வைத்து சொல்ல முடியும். அதுக்கு தீர்வெல்லாம் நிறைய நல்ல மருத்துவர்கள் இப்பொழுது யூடியூபில் வருகிறார்கள். நான் யாரையும் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்லை, நீங்களே பார்த்துக்குங்க. துளாராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய காலகட்டம். சுபகாரிய அமைப்பு நிவர்த்தி, தொழில் அமைப்பில் மிகப்பெரிய ஏற்றம், லாபம் ஏற்படும், பணவரவில் இருந்த பிரச்சனை தீரும், நண்பர்கள் உறவினர்களுடன் தொலைதூர பயணங்கள் சென்று விட்டு வருவீர்கள். அந்த பயணங்களால் ரீஜூனேட் ஆவீர்கள். சரி, எனக்காக இவ்வளோ பேர் இருக்கிறார்களே என்ற நம்பிக்கை ஏற்படும். அந்த நம்பிக்கை உங்களை மேன்மையடைய செய்யும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும். பதட்டம் இருந்த அமைப்பு நிவர்த்தி ஏற்படும். உத்தியோகத்தில் ஏற்றங்கள் காணப்படும். தெய்வ வழிபாடில் சுக்கிரன் வழிபாடு சிறந்த அமைப்பை கெடுக்கும். திடீரென்று தெய்வத்திற்கு உண்டான அனுகூலமான அமைப்பு, தெய்வத்தை தரிசனம்லாம் ஏற்படும். சபரிமலை விரதம் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல அற்புதமான தரிசனம், வாழ்க்கையிலே பார்க்காத தரிசனமெல்லாம் ஏற்படும். அது எப்படி ஏற்படுவதெல்லாம் தெரியாது, ஐயப்பனே கொடுப்பார் உங்களுக்கு. பணவரவில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். எல்லாவற்றிலும் சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். ராகு 6இல் 12இல் கேது இருப்பதனால் இந்த வாரம் இல்லாமல் அடுத்த ஒரு 18 மாதத்துக்கு கோளர் பதிகத்தை கேட்பது நன்மை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதனுக்கு விளக்கேற்றுங்கள். மன அழுத்தம் போயிடும், தடை போயிடும், எல்லாவற்றிலும் சமாளித்துக் கொள்வீர்கள். அசிடிட்டி, சுகர், பிபி கண்டிப்பாக பார்த்துக்க. யோசனை 3 மணிக்கு மேலே தூக்கமே வரல, என்ன பண்ணுறது? எதை பற்றி கவலைப்படாதீங்க. சுப்பிரமணிய புஜங்கத்தை போட்டுட்டு அப்படியே திருப்பி தூங்குங்க, தூக்கம் வந்துடும். யோசிச்சுக்கினே இருக்காது. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதனுக்கு விளக்கேற்றக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் தீருமா. இந்த வாரம் அப்படி ஏற்றுங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு கிரகத்துக்கு ஏற்ற விசேஷமாகும். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை தேவையில்லாத வரும். லக்னாதிபதி ஆட்சி பெற்று இருப்பதனால் கொஞ்சம் கவனத்தில் பார்த்துக்கணும். சந்திர லக்னாதிபதி. உடனே உங்கள் ஜாதக லக்னம் வேறுன்னு சொல்லிட்டு எனக்கு உடனே எழுதாதீங்க. அது கூட தெரியாமல் நம்ம உட்கார்றதில்லை. உங்கள் ராசிக்கு உண்டான அதிபதி ஆட்சி பெற்றிருப்பதனால் போதுமா? இந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க. இரத்த காயம் பட வைப்பார். படிக்கட்டில் இறங்குறச்ச, மரக்கலையில் பார்க்குறச்ச, போகிறச்ச வரச்ச கூர்மையான ஆயுதங்கள் உஷார். காய்கறி நறுக்கிறச்ச, வேலை செய்கிற இடத்துல இதெல்லாம் தேவையில்லாத ரத்தம் வரும். எனவே கொஞ்சம் பார்த்துக்குங்க. புரியுதா உங்களுக்கு? தெருநாய்களுக்கு உணவளிப்பது இந்த அடிபடுவது தடுக்குமா? அதை மட்டும் பண்ணிக்கொள்ளுங்கள்.
வார்த்தைகளை கொடுப்பதற்கு முன்பாக அதிகாரிகளிடத்தில் பேசுகின்ற சமயத்தில் கவனமாக பேசுவது நன்மை தரும். அதிகாரிகளிடத்தில் கோபதாபம் வேண்டாம், வாத்தியார்களிடத்தில் கோபதாபம் வேண்டாம். டிசி கிழிச்சு கொடுத்துருவாங்க. உங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அதை பற்றி கவலை கிடையாது. எங்கள் அப்பா யார் தெரியுமான்னு வீட்டில் தான் வந்து கத்தணும். வேண்டாம், பார்த்துக்குங்க. வார்த்தை சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தை. ஜோதிட நேர நிகழ்ச்சியில் 18/12/2023 முதல் 24/12/2023 உள்ள நாட்களுக்கு உண்டான பலன்களையும் பரிகாரங்களும் இந்த வாரம் பார்க்கின்றோம். இப்பொழுது பார்க்கக்கூடிய ராசி 9வது ராசி தனுசு ராசிக்காரர்கள். மார்கழி மாதம்னாவே ஆஞ்சநேயர் தான், விட்டுறாதீங்க. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு விளக்கேத்து விசேஷத்தை தரும். தேக ஆரோக்கியம், ஜாயின்ட் பெயின்ஸ், சளி, இந்த மாதிரி விஷயந்தான். பல்லில் தொந்தரவு, கண்ணில் தொந்தரவு, இதெல்லாம் செக் பண்ணிக்கணும். வேறு வழியே கிடையாது. ஒரு நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கும். பணவரவுக்கு உண்டான அனுகூலம் காணப்படும். நிறைய செலவாகும். இது என்ன செல்வி இவ்வளோ செலவு, கடன்லாம் ஆகட்டும், ரொம்ப நாள் சந்தோஷமானது தானே வாழ்க்கை. அது மாதிரி எவ்வளோ கடன் ஆகுதோ அந்த கடன்லாம் அடைக்கக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய காலகட்டம் இருக்குது. தொழில் நல்ல ஏற்றம் பெறும். தொழிலில் இருந்த சிக்கல்லாம் தீரும். தொழில் மாற்றங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு 3 மாதம் 4 மாதத்தில் கிடைக்கும். சந்தோஷமாக போங்க. பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்குங்க. அவங்க ஏதாவது சொன்னால் ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க? உங்களுக்கு மீது நன்மை கொண்டு தானே சொல்கிறாங்க. வேற்றுமொழி மனிதர்களால் நல்ல விஷயங்கள் கிடைக்கும். தெய்வ மார்க்க பயணங்கள் அனுகூலத்தை தரும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக குறையும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் போதும். லாபம் அதிகரிக்கும். அசையா பொருள் சேர்க்கை ஏற்படும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் மனதிற்கு தெளிவையும் சந்தோஷத்தை தரும். உத்தியோக நிமித்தமாக இருந்த சிக்கல்கள் தீர தீர மனதில் இருந்த கஷ்டங்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படும். சுபவிரய பிராப்தம், வாங்குவது விற்பது, நிலம் சம்பந்தப்பட்ட விஷயம், ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டிருந்த நிலம் சம்பந்தப்பட்ட விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது கொடுக்கும். பதட்டமே வேண்டாம். பெரிய அளவுக்கு முதலீடு செய்வதற்கும் அனுகூலம் ஏற்படும். கடன் அதிகமானாலும் அந்த முதலீடுகள் உங்களை எதிர்காலத்தில் பெரிய அளவுக்கு காப்பாற்றும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு தீபம் ஏற்றுங்கள். சிவனை வழிபாடு பண்ணுங்கள். நன்மையான அமைப்பு ஏற்படும். காது மூக்கு தொண்டை சளி தொந்தரவு பற்கள் விஷயத்தில் கவனம். கொஞ்சம் உடற்பயிற்சி செய்யணும். 3 ராசிக்காரர்கள் முக்கியம். 7.5 சனியில் மகரம் கும்பம் மீனம், அஷ்டம சனி கடகம் செய்யணும். சிம்மமும் செய்யணும். செய்யலைன்னா தப்பு வரும். விருச்சிக ராசிக்காரங்களும் செய்யணும். இவங்கெல்லாம் செய்யலைன்னா எவ்வளோ அதிர்ஷ்டம் இருந்தாலும் அனுபவிக்க முடியாத அளவுக்கு பண்ணோம். அதுதான் அதனுடைய சனியுடைய வீரியம். அதே போல் ஜாதகத்தில் சனி தசை நடக்கிறவங்களாம் தயவுசெய்து என்னை கேட்காதீங்க. ஏதாவது ஒரு தோப்புக்கரணம் ஊதிங்க, என்னை திட்டுங்க. ஆனால் உங்களுக்கு நல்லது நடக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும். ப்ரொமோஷன் வரும். உத்தியோகத்தில் மாற்றம் காணப்படும். சுபகாரியெல்லாம் டக்குன்னு நிச்சயம் ஆகிடும். சித்திரை மாதத்தில் தாலி கட்டுற பிராப்தம் ஏற்படும். அதே போல் குழந்தைகள் பிராப்தமும் சித்திரை மாதத்துலேருந்து நல்லது டெலிவரி எல்லாம் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க டாக்டர். என்னடா எல்லாமே நமக்கு 7.5 சனியில் நல்லதே நடக்குதுன்ற மாதிரியெல்லாம் வரும். நிறைய ஜோசியர்கள் சொன்னதெல்லாம் மீறி நல்லது நடக்கணும். சனி உங்களுடைய வீடு என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். சனி உங்கள் வீடு என்றாலும் நீங்கள் உடற்பயிற்சி மட்டும் செய்தால் தான் சனி திருப்தி ஆவார். சனி திருப்தியானால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு பெரிய பொறுப்புகளுக்கு வரலாம். கலைத்துறையினர்களுக்கு பெரிய அனுகூலம் கிடைக்கும். தேகாரோக்கியத்தில் ஏற்கனவே உபத்திரம் இருந்து எதுக்கு மருந்து எடுக்கிறீர்களோ அது சரியாக பார்த்து ஒரு ரீசெக் பண்ணிக்கணும். காது மூக்கு தொண்டெல்லாம் கோச்சாரத்துக்கு. ஏற்கனவே கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு இதெல்லாம் இருக்குதுன்னா
அதெல்லாம் ஒரு தடவை போய் திருப்பி ரீசெக் பண்ணும். அதை மறந்துடாதீங்க. ஏன்னா சனி மாற்றம் ஆயிருக்கு, வக்கர நிவர்த்தி ஆயிருக்கு. வக்கர நிவர்த்தியை பயிற்சி கூட சொல்லுவாங்க, அதெல்லாம் நமக்கு வேணாம், அது டீட்டெயில் வேண்டாம். இது மட்டும் பார்த்துக்கு. கண்டிப்பாக வாகனத்தில் வித்தைகள் மட்டும் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கண்டிப்பாக இந்த வாரத்திலேருந்து ஒரு 50 தோப்புக்கரணமாவது முடியலனாலும் போட்டுருங்க. நான் வெளியிலலாம் போய் எனக்கு எக்ஸசைஸ் பண்ண முடியலன்னா தோப்புக்கரணம் போட்டுருங்க. யோகா கற்றுருங்க. சூரிய நமஸ்காரம் ஒரு 3 செட்டாவது போட்டுருங்க. மெடிடேஷன் ஒரு 10 நிமிஷம் பண்ணியே தீரணும். அனுகூலமெல்லாம் காணப்படும். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு விளக்கேற்றிரு. குரு விளக்கேற்றுறது தான் விசேஷம். லாபம், சந்தோஷம், அனுகூலம் காணப்படும். தேகாரோக்கியத்தில் வயிறிலேருந்து கீழே போகிற எல்லா உறுப்பும் கால் நகம் வரைக்கும் பார்த்துக்கணும். நகம் அடிபடுறதுக்கு சான்ஸ் உண்டு. செருப்பு புதுசாக போட்டிங்கன்னா அது கடிச்சிச்சின்னு சொல்லிட்டு அதுக்கு பெரிய ட்ரீட்மெண்ட்டு சுகர் பேஷண்ட்லாம் இருந்தால் ரொம்ப தொந்தரவு வரும். கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்துக்குங்க, வயிறு, கழிவு பாதைகள், முட்டு வலி, தொடை, நரம்பு, முதுகுத்தண்டோடம், கால், இதெல்லாம் போக்குறதுக்கு ஒரே மருந்து உடற்பயிற்சி செய்து பாருங்கள். தொழில் மிகப்பெரிய ப்ரமோஷன் அனுகூலம் காணப்படும். சுபகாரியத்தில் இந்த சிக்கல் தீரும். டக்குன்னு திருமண அமைப்பெல்லாம் 2 மாதத்தில் முடிஞ்சிடும். ஆச்சரியமாக இருக்கும். குலதெய்வத்தை மட்டும் போய் பார்த்துட்டு வந்துருக்கு. குலதெய்வத்துக்கு ஒரு அளவு சொன்னீங்கன்னா நல்லதாகிடும். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு பசுனை தீபம் போடுங்க. அங்கே கோயில் வாசல்லே விற்கிறதெல்லாம் நெய் கிடையாது, அது டால்டா. பசுனை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு அகலுக்கு போகிறதுக்கு 50 கிராம் கூட ஆகாது, 25 கிராம், ஒரு 200 கிராம் வாங்கி வச்சா 10 நாளைக்கு வரும். நெய்யெல்லாம் கெட்டு போகாது. சுத்தமான நெய் வாங்கினீங்கன்னா கெடாது. தேடி வாங்கணும். தெய்வத்துக்கு ஏனாதானம் போடக்கூடாது. போகிற வழியில் அப்படி ஸ்டைலாக பார்த்து கோபுரத்தை பார்த்து செருப்பை கைட்டாமல் அப்படி கும்பிடு போடுறதெல்லாம் விட்டுருங்க. அதுக்கு சாமி உங்களை கும்பிடவே சொல்ல. பொறுமையாக பண்ணுங்க, அனுகூலம் கிடைக்கும். இரவு நேர தூக்கத்தை கெடுக்க பார்க்கும் கிரகங்கள். நண்பர்களிடத்தில் இருந்தாலும் சரி, அவர்கள் உங்களை விடவில்லை என்றாலும் சரி, ஐயா சாமி எனக்கு மாத்திரை போடணும், என் வீட்டில் யாருக்கும் சரியில்லைன்னு அப்படி சொல்லி இரவில் நல்லா தூங்குங்க. பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்னாடி நீங்கள் பிறந்த கிழமையில் ஒரே ஒரு அகல் தீபம் ஏற்றுங்க. கும்பத்துக்கு நல்லது நிறைய நடக்கக்கூடிய வாரம். சூரியன் 11இல் இருப்பதும், செவ்வாய் சொந்த வீட்டில் இருப்பதும், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு எல்லாமே உங்களுக்கு மாற்றி கொடுக்கும். கவலை வேண்டாம். இந்த வாரம் கும்பத்திற்கு என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்லது நடக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய கேது, விநாயகர் வழிபாடு நன்மை. நல்லெண்ணெய் தீபம் கேதுக்கு விசேஷம். பசுனையிலும் ஏற்றலாம். குடும்பம் விருத்தி ஆகும். தொந்தரவு இருக்காது. கழுத்து, வாய், பல்லு, மூக்கு, கண், காது, தலை சம்பந்தப்பட்ட விஷயம். தலை வருவதனால் தலைவலியெல்லாம் பார்த்துக்கொள்ள வேண்டும். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் பார்த்துக்கொள்ள வேண்டும். வாகனத்தில் வித்தைகள் கூடாது. மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். தேகாரோக்கியத்தில் அதிக கவனம். வெளியிடத்தில், உத்தியோகத்தில், தொழிலில், வியாபாரத்தில் எல்லாம் நன்மைகள் ஏற்படும். சுபகாரியத்தில் இந்த சிக்கலெல்லாம் டக்குன்னு முடித்து கொள்ளுங்கள். தொழில் நிச்சயமாக ஏற்றம் பெறும். தொழிலே தெரியாதவர்கள் கூட ஒரு நல்ல ஸ்டேட்டஸுக்கு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும் இந்த வாரம். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். அரசு துறை, அரசியல்வாதிகளுக்கு ஏற்றம் பெறுவீர்கள். அரசாங்கத்தில் உத்தியோகம் பெறுவீர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர்வீர்கள். கடன் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை தீரக்கூடிய அமைப்பு ஏற்படும். செவ்வாய்க்கிழமையில் பசுமாடுக்கு உணவு அளிக்கவில்லை என்றால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு ஏதாவது ஒரு மன கஷ்டங்கள் ஏற்படும். தயவுசெய்து அதை மட்டும் பார்த்து கொள்ளுங்கள். உடற்பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் இந்த வாரத்தில் நடக்கும். கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். பூமி, நலம் வாங்குவது, விற்பது போன்ற விஷயமெல்லாம் கை கொடுக்கும். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல லைம் லைட்டுக்கு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். பணத்தட்டுப்பாடு படிப்படியாக குறையும். பண விஷயத்தில் பெரிய சிக்கலாக இருந்தவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் யார் மூலியாவது கிடைக்கும்.
குடும்பத்தில் சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படுவது மீனத்திற்கு நன்மை. யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு. எடுத்த காரியத்தில் ஜெயம். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு மீன ராசிக்காரர்கள். இதுவரை மேஷம் முதல் மீனவர்கள் ராசிக்காரர்களுக்கு 18/12/2023 முதல் 24/12/2023 வரை உள்ள நாட்களுக்கு உண்டான பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்தோம். மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.